கடலூர் மாவட்டம் புவனகிரி அருகே மேலமணக்குடி கிராமத்தில் புதிதாக கட்டப்பட்ட பேருந்து நிழற்குடையை மேற்கு மாவட்ட செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான அருண்மொழித்தேவன் ரிப்பன் வெட்டி திறந்து வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். கடலூர் விருத்தாச்சலம் சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட மங்களம்பேட்டை பேரூராட்சியில் புதிதாக பொறுப்பேற்ற பேரூர் கழக நிர்வாகிகள் சட்டமன்ற உறுப்பினர் அருண்மொழித்தேவன் வழிகாட்டுதல்படி தலைவர்களின் சிலைக்கு மாலை அணிவித்தனர். புரட்சித் தலைவர் அண்ணா, பெரியார், அம்பேத்கர் உள்ளிட்டோரின் திருவுருவ சிலைகளுக்கு மாலை அணிவிக்கப்பட்டது. பேரூர் கழக செயலாளராக நியமிக்கப்பட்ட பாலமுருகன் மற்றும் பேரூர் கழக துணை செயலாளராக நியமிக்கப்பட்ட இம்ரான்கான் ஆகியோருக்கு அதிமுக நிர்வாகிகள் சால்வை அணிவித்து வாழ்த்து தெரிவித்தனர். இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். திருவண்ணாமலை மாவட்டம் ஆரணி அருகே முன்னாள் அமைச்சர் சேவூர் எஸ் ராமச்சந்திரன் மற்றும் மத்திய மாவட்ட கழக செயலாளர் ஜெயசுதா லட்சுமிகாந்தன் ஆகியோர் கழக கொடியை ஏற்றி வைத்து கல்வெட்டை திறந்தனர். தெற்கு ஒன்றியத்திற்குட்பட்ட இரும்பேடு ஊராட்சியில் ஒன்றிய கழக செயலாளர் ஜி.வி. கஜேந்திரன் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் பொதுமக்களுக்கு அன்னதானம் வழங்கப்பட்டது. இதில் மாவட்ட, ஒன்றிய, நகர, கிளை கழக நிர்வாகிகள் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மயிலாடுதுறையில் மாவட்ட கழக செயலாளரும் முன்னாள் பூம்புகார் சட்டமன்ற உறுப்பினருமான எஸ். பவுன்ராஜ் தலைமையில் அதிமுக நிர்வாகிகள் ஆலோசனை கூட்டம் நடைபெற்றது. மயிலாடுதுறை தெற்கு ஒன்றிய கழக அலுவலகத்தில் நடைபெற்ற கூட்டத்தில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் அதிமுக பெரும்பான்மையான வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெறுவது குறித்து ஆலோசனைகளை வழங்கினார். இந்த நிகழ்ச்சியில் ஒன்றியம், நகரம் உள்ளிட்ட அதிமுக நிர்வாகிகள் பலர் பங்கேற்றனர். கடலூர் சிதம்பரத்தில் பல்வேறு கட்சியைச் சேர்ந்த 25க்கும் மேற்பட்ட பெண்கள் அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் கே.ஏ. பாண்டியன் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்தனர். வக்கராமாரி ஊராட்சியைச் சேர்ந்த பெண்கள் மாற்றுக் கட்சியிலிருந்து விலகி தங்களை அதிமுகவில் இணைத்துக் கொண்டனர். கடலூர் கிழக்கு மாவட்ட செயலாளரும் சிதம்பரம் அதிமுக சட்டமன்ற உறுப்பினருமான கே.ஏ. பாண்டியன் வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். சென்னை மாதவரம் பகுதியில் தூய்மை பணியாளர்களுக்கு முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்தி நலத்திட்ட உதவிகள் வழங்கினார். அரிசி, மளிகை பொருட்கள் கொண்ட தொகுப்பினை வழங்கும் நிகழ்வில் கழக நிர்வாகிகள் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். முன்னதாக நலத்திட்ட உதவிகளை வழங்கிய முன்னாள் அமைச்சர் மாதவரம் மூர்த்திக்கு தூய்மை பணியாளர்கள் நன்றி தெரிவித்துக் கொண்டனர். திருப்பத்தூர் வாணியம்பாடியில் சுமார் 9,95,00,000 மதிப்பீட்டில் நீர்த்தேக்க தொட்டியுடன் 15 வார்டுகளின் கோரிக்கையை நிறைவேற்றும் விதமாக குடிநீர் குழாய்கள் அமைக்கும் பணிகளுக்கு அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் பூமி பூஜை செய்து அடிக்கல் நாட்டினார். உதயேந்திரம் பேரூராட்சிக்குட்பட்ட பகுதிகளில் அம்பலூர் பாலாற்றங்கரை பகுதியிலிருந்து குடிநீர் பைப்லைன் அமைத்து சிவி பட்டறையில் 60,000 லிட்டர் கொள்ளளவு கொண்ட மேல்நிலை நீர்த்தேக்க தொட்டி அமைக்கும் பணிகளை அதிமுக சட்டமன்ற உறுப்பினர் செந்தில்குமார் தொடங்கி வைத்தார். இந்த நிகழ்ச்சியில் கழக செயலாளர் உள்ளிட்ட கழக நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர். சேலம் மாவட்டம் ஓமலூர் அருகே 4,30,00,000 மதிப்பில் பல்வேறு வளர்ச்சி திட்டப் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் மணி தொடங்கி வைத்தார். பெரியேரிப்பட்டி ஊராட்சியில் ஓமலூர் சேர்மன் ராஜேந்திரன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியில் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர் பல்பாக்கி கிருஷ்ணன் கலந்து கொண்டு பூமி பூஜையை தொடங்கி வைத்தார். முன்னதாக அமரக்குந்தி பிரிவு ரோட்டிலிருந்து பெரியேரிப்பட்டி வரையிலான குறுகிய சாலையை 4,20,00,000 மதிப்பில் மேம்படுத்தும் பணி மற்றும் வகுத்தனூரில் 10 லட்சம் மதிப்பில் பேவர் பிளாக் சாலை அமைக்கும் பணி தொடங்கப்பட்டது. இதில் கழகத்தின் முக்கிய நிர்வாகிகள் பலர் கலந்து கொண்டனர்.